ஸ்பைடர்மேன் கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? பீட்டர் பார்க்கர் ஒரு சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஒரு நாள் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக அவன் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் ஸ்பைடர் அவனை கடிச்சிரும். அதுக்கப்புறம் பீட்டருக்கு வித்தியாசமான பவர்ஸ் வர ஆரம்பிக்குது. அவனால செவுத்துல ஏற முடியுது, பலசாலியா மாறிடுறான். ஆபத்து வரப்போறது கூட முன்கூட்டி அவனால உணரவும் முடியுது. இந்த பவர்ஸ் எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் பண்ணுது. அதை தனக்காக யூஸ் பண்ணணும்னு நினைப்பான். ஒரு திருடனை தப்பிக்க வர்றான். அந்த திருடனால நம்ம அங்கிள் பென் இறந்து போறாரு. அப்பதான் பீட்டர் ஒரு முக்கியமான விஷயத்தையே புரிஞ்சுக்கிறான். சக்தி இருந்தா பெரிய பெரிய பொறுப்புகளும் இருக்கணும் அப்படின்றதுதான். ஸ்பைடர்மேன் மக்களுக்கு உதவ ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல தான் நார்மல் ஆஸ்பார்ன் ஒரு விஞ்ஞானி, அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல கிரீன் காப்ளினா மாறிடுறாரு. அந்த ஸ்பைடர்மேனுக்கும் கிரீன் காப்ளினுக்கும் நடக்கிற சண்டை தான் படத்தோட முக்கியமான கதை. ஸ்பைடர்மேன் ஜெயிச்சாலும் தன்னோட காதலியான மேரி ஜெயின் கிட்ட இருந்து விலகியே இருக்க முடிவு பண்றான். ஏன்னா இது அவளோட பாதுகாப்புக்காக. இதுதான் ஸ்பைடர்மேன் 1ஓட ஒரு கதை. இதை நான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். யார் யாருக்கெல்லாம் ஸ்பைடர்மேன் 1 ரொம்ப பிடிக்கும், அதுல டாபி மேக்கர் ஸ்பைடர்மேனை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.